அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினாலே வரலாற்று சிறப்புமிக்க பத்ர் போர் நடைபெற்ற ரமலான் பிறை 17 பத்ர் சுஹதாக்களை நினைவு கூறுவதற்காக நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். மணி 1:15 ஆயிடுச்சு. வாழ்க்கையில் முதலில் நடுநிசையில் பயான் பேசுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் தஆலா பாக்கியம் நிறைந்த இந்த நன்னாளிலே கண் விழிக்கச் செய்து இதில் அழகான முறையில் ஓதப்பட்ட இந்த புர்தா ஷெரீஃபை காதுகளுக்கு விருந்தாக்கி தந்து இன்னும் சஹருடைய உணவையும் உண்ண இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நேரம்தான், எல்லாரும் சபர் செய்யுங்க. வந்ததினுடைய நோக்கம் அல்ஹம்துலில்லாஹ் மெய்யாலுமே மிகவும் மகிழ்வாக இருக்கிறது. உஸ்வத்துன் ஹசனா அண்ட் உஸ்வத்து சாலிஹாத் இந்த மதரசாவினுடைய மாணவிகள் அழகான முறையில் நபிகள் நாயகத்தினுடைய புகழ்பாவை ஓதி ஓதி காதுகளை குளிரச் செய்தார்கள். மேலும் மேலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே இந்த மதரசாவினுடைய பேச்சு போட்டிக்கும் நான் நடுவராக வருகை தந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்பொழுது மாணவிகள் பேசக்கூடிய பேச்சை பார்த்து ஆச்சரியம் அடைந்தோம். பெரும் பெரும் பேச்சாளர்களை போன்று இந்த மதரசாவினுடைய மாணவிகள் அற்புதமான முறையில் பேசினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த மதரசாவினுடைய தகுதி வாய்ந்த முதல்வர் ஜவாஹிர் ஹசரத் அவர்கள், உங்களுக்கெல்லாம் இப்போ தான் உஸ்தாது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அவங்க உஸ்தாது. அவர்களிடத்தில் மண்டியிட்டவர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகளாக மாற முடியும். அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் மண்டியிட்டவர்களுக்கு நிறைவான பாக்கியங்களை நிச்சயமாக தருவான். அதை நாங்கள் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முக்கியமாக ஹசரத் அவர்களிடத்தில் மண்டியிட்டால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கையிலே மிகவும் ஆணித்தரமாக இருக்கலாம். இன்னைக்கு அப்படி இப்படிமா இருக்கிறாங்களா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவிற்கு நிகரான ஒரு வார்த்தை அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ. வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி எந்த கொள்கையில் வேண்டுமானாலும் நான் பயணிப்பேன் என்றால் அந்த கலிமா செல்லுபடி ஆகாது. அந்த கலிமாவினுடைய முழுமையான அர்த்தத்தையும் தர வல்லது அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ. இந்த கோட்பாட்டில் நீங்கள் பயணிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாவினுடைய அத்துணை நிகழ்வுகளும் அந்த அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத் கொள்கையை மையமாக கொண்டதுதான். அந்த அடிப்படையில் தான் இன்று நிறைய ஆலிம்கள், குதுசி ஆலிம்களும் ஹசரத் அவர்களிடத்தில் மண்டியிட்டவர்கள் எல்லாம் இன்றும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கையில் நாங்கள் நிலைத்திருக்கிறோம் என்றால் ஹசரத் போன்றவர்கள் எங்களுக்கு காட்டிய அந்த வழிகாட்டுதல் தான். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அருள் புரியட்டும். அருமையானவர்களே, இப்போ செய்திக்கு நான் வர்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாள் ரமலான் பிறை எத்தனாவது பிறை? 17. ரமலான் பிறை 17 வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள். பத்ர் போர் நடந்த ஒரு நாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வரலாறு எல்லாமே சிறந்த ஒரு வரலாறு என்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போம். எல்லாருமே ஸ்டேட்டஸும் வச்சுருந்துருப்போம், என்னென்ன நடந்துச்சு என்னென்ன போணுச்சுன்னு. இருந்தாலும் இதை நினைவு கூற வேண்டியது நம்முடைய கடமை. தெரிஞ்ச வரலாறு தானே அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது? நம்முடைய தியாக வரலாறை
நம்முடைய முன்னோர்களுடைய வீர வரலாறுகளை அடுத்தடுத்த தலைமுறைகளிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை என்கிற அடிப்படையில் தான் பயான் மஜ்லிஸும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த பத்ர் போருடைய வரலாறையும் இந்த பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபிகளுடைய மகத்துவத்தையும் ரொம்ப இல்லாட்டியாலும் கொஞ்சமாக இன்ஷால்லா நான் சொல்லிடுறேன். அடிக்கடி நான் பயான் மாதிரி பேச மாட்டேன். இது காரணம் நிஸ்வான் மதரசா பெண்கள் மதரசானால ஒரு பாடத்தினுடைய ஸ்டைல்லையே அந்த பாணியிலே இன்ஷால்லா போவோம். அடிக்கடி கேள்வி கேட்பேன். காரணம் வருஷம் சொல்லப்படக்கூடிய வரலாறு நான் கேட்க நீ இன்ஷால்லா நீங்கள் பதில் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பத்ர் போர் ரமலான் பிறை 17 நடைபெற்றது. இந்த வரலாறை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய பாடங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பாடங்களை அல்லாஹ் தஆலா இந்த பத்ர் போரில் வச்சிருக்கிறான். எத்தனையோ போர் நடந்துச்சா இல்லையா? பத்ர் மாதிரி வேற என்ன போர் நடந்துச்சு? வேற ஏதாச்சும் ஒரு போர் பேர் சொல்லுங்க. உஹது மாஷால, வேற ஹந்தக், வேற ஹுனைன். மாஷால, போதும் அல்ஹம்துலில்லாஹ். மன நிறைவு அல்ஹம்துலில்லாஹ். இந்த பத்ர் போரை மட்டும் நம்ம ஏன் எடுத்து பேசுகிறோம்? ஹுனைன் போர் நடந்துச்சு, அது எப்போ நடந்துச்சுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஹந்தக் நடந்துச்சு, அதை பற்றிலாம் நம்ம பேசுகிறது கிடையாது. பத்ர் போரை மட்டும் ஏன் நம்ம எடுத்து வச்சு இந்த அளவுக்கு விமர்சனை கொண்டாடுறோம்? அதற்கான காரணம் என்ன? ஏன் பத்ர் போர் மாத்திரம் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்கிறத சில விஷயங்களை நான் சொல்லித்தர்றேன் இன்ஷா அல்லாஹ். இந்த பத்ர் போர் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இதில் முதலில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்னன்னு சொன்னால், இந்த பத்ர் போருடைய வரலாறை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய உச்சபட்ச ஈமானின் நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். சஹாபாக்கள் அவங்களுடைய ஈமானுடைய தரம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த பத்ர் போரை நீங்கள் படித்தாதான் தெரிய முடியும். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஆமினு கமா ஆமனன் நாஸ். சஹாபாக்களை மாதிரி ஈமான் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம யார் மாதிரி ஈமான் கொள்ளணும்? சஹாபாக்கள் மாதிரி. ஏன் சஹாபாக்கள் அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னான்? இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்வே தான் பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்ற தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம சஹாபாக்கள் தனிப்பட்ட முறையில் எதுவும் செஞ்ச மாதிரி சஹாபாக்களை விமர்சனம் செய்கிறாங்களா இல்லையா? சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஆமினு கமா ஆமனன் நாஸ். சஹாபாக்களை போல ஈமான் கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் சஹாபாக்களை மாதிரி ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னால் அதற்கான காரணம் என்ன? ஈமானுடைய பரிபூர்ணத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஈமான் என்றால் அதற்குரிய முழுமையான இலக்கணத்தை சஹாபாக்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கிற முடியும். இந்த பத்ர் போர் நடந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் பிறை 17 நடந்துச்சு. இந்த பத்ர் போர் நடக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன காரணம்? அபு சுஃபியான் இவர்களுடைய படை ஒரு 70 பேர் கொண்ட ஒரு படையை கூட்டிக்கிட்டு அபு சுஃபியான் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபு சுஃபியான் மிகவும் ஒரு தந்திரக்காரர், மிகவும் திறமையானவர், ஆளுமை மிக்கவர். ஒரு 70 பேர் கொண்ட படையை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கிட்டு தனியாக பயம் நடக்குதா? கொஞ்சம் கேளுங்க. தெரிஞ்ச வரலாறு தானேன்னு நம்ம கடந்துடக்கூடாது. கொஞ்சம் செவிதாழ்த்தி கேளுங்கள். அபு சுஃபியான் 70 பேர் கொண்ட படையுடன் சிரியாவிலிருந்து வியாபாரம் செஞ்சுட்டு வர்றாங்க. பெரிய ஒரு லாபத்தை கொண்டுக்கிட்டு வர்றாங்க. எந்த அளவுக்கு லாபம்னு சொன்னால் சுமார் 50,000 தங்க காசு, 50,000 தீனார். ஒரு தீனாருங்கிறது 4 கிராம். ஒரு தீனாருங்கிறது எத்தனை கிராம்? 4. அடிக்கடி செக்கப் பண்ணிக்கிறவேன், இருக்கிறீங்களா இல்லை தூங்கிட்டீங்களான்ட்டு. ஏன்டா டைம் ஆயிடுச்சுல. ஒரு தீனாருங்கிறது 4 கிராம். அப்போ 50,000 தீனாருங்கிறது எத்தனை கிராம், எத்தனை கிலோ வரும்? 1000 ஒட்டகங்கள் நிரம்ப, வியாபார பொருட்கள் ததும்ப அபு சுஃபியான் வெறுமனே 70 பேரோட அந்த படையை கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அந்த வியாபார பொருட்களை கொண்டுக்கிட்டு வர்றாங்க.
இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை சுற்றியும் சில உளவாளிகளை போட்டு வைக்கிறாங்க. அந்த உளவாளிகள் செய்தியை கொடுக்குறாங்க, அபூ சுஃபியான் பெரிய வியாபாரத்தோட பெரிய லாபத்தோட வர்றாரு, அவர் மதீனாவை கடந்து தான் மக்காவுக்கு போகணும்னு சொல்லையில் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய படையை மடக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த அபூ சுஃபியான் மக்காவில் இல்ல எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, இந்த முஸ்லிம்களை கொன்று ஒழிக்கணும், இவங்களை இல்லாமல் ஆக்கிடணும், அதுக்கு ஒரு பெரிய லாபம் தரக்கூடிய வியாபாரம் செய்யணும். அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தில் இராணுவ தளங்கள் அமைச்சு நிறைய ஆயுதங்களை வாங்கி முஸ்லிம்களை கொல்லணுன்னு துணிஞ்சாங்க, அதற்கான முயற்சி எடுத்தாங்க. எனவே இந்த வியாபாரத்தை மடக்கி பிடிக்கிறதுக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த பொருள்கள் பூராவும் அதனுடைய முதல் யார் இதுன்னு சொன்னால் முஸ்லீம்களுடையது. மக்காவிலேருந்து விரட்டி அடித்தாங்களா இல்லையா முஸ்லீம்களை, அவங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு தான் இவங்க லாபம் பார்க்கவே போனது. அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடுற மாதிரி, அவங்க பொருள் எடுத்து அவங்களே வியாபாரம் செஞ்சு முஸ்லீம்கள் அழிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையை மடக்கணும்னு நினச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 313 நபர் கொண்ட ஒரு படையை கூட்டிக்கிட்டு இவங்க போர் செய்கிறதுக்கெல்லாம் போகலை. பத்ர் போர் நடந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்கிற நோக்கத்துக்கெல்லாம் போகலை. முஸ்லீம்களுக்கும் தெரியாது நம்ம சண்டை போட போகிறோம், காஃபிர்களுக்கும் தெரியாது நம்ம சண்டை போட போகிறோண்டு. முன்னாடி யாரோ நல்லா பயான் பேசுகிற மாதிரி தெரியுது, மைக்கு தரவா பேசுறியெல்லாம் கொஞ்சம் கவனிக்கம்மா. அப்போ முஸ்லீம்களுக்கும் தெரியாது குஃபார்களுக்கும் தெரியாது, ஒரு 3 நாள் கழிச்சு பெரிய போர் நடக்க போகுதுண்டு. இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், அன்னைக்கு மக்காவில் ஆட்டம் போட்டானே அபூஜஹல், உத்துபா, ஷைபா, இன்னும் 3 நாள் நம்மளாம் இறந்து போயிடும்னு கூட அவனுக்கு தெரியாது. சண்டை நடக்குன்னு ஒன்று அவங்களுடைய திட்டத்திலே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடக்க போகிறாங்க இந்த வியாபார படையை. போகிற செய்தி அபூ சுஃபியானுக்கு எப்படியோ காதுக்கு போயிருச்சு. அவர் தந்திரக்காரர் இல்லையா, மிகவும் திறமையானவர் இல்லையா, வியாபார நுணுக்கங்கள் தெரிஞ்சவர் இல்லையா. எனவே அவங்க என்ன செஞ்சிடறாங்க, உடனே பாதுகாப்புக்கு ஒரு ஆளை லம்லம் அல் கிஃபாரி அப்படின்னு ஒரு ஆளை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ சுஃபியான் வேகமாக மக்காவுக்கு நீ போ, மக்காவுக்கு போய் மக்கத்து குஃபார்கிட்ட இந்த மாதிரி செய்தி சொல்லிடு, முகமது நபியும் அவங்களுடைய தோழர்களும் எங்களை தாக்க வர்றாங்க, உங்களுடைய வியாபார பொருட்களுக்கு ஆபத்து வந்துருச்சுன்ற செய்தியை போய் சொல்லிடு அப்படின்னு வேகமாக அனுப்பி வச்சுறார். அதே நேரத்தில் மதீனாவை கடந்து போகாமல் ஜித்தா வழியாக, செங்கடல் வழியாக, கடற்கரை வழியாக மக்காவுக்கு போகிறதுக்கு அவர் அப்படியே பிளானை மாற்றிடுறாங்க. அதே மாதிரி கடந்தும் போயிடுறாங்க. இப்போ அபூ சுஃபியான் தன்னுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கிட்டு பத்திரமா போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி லம்லம் அல் கிஃபாரி வேகமாக போனாரா இல்லையா மக்காவுக்கு. போனவர் அவருடைய ஒட்டகத்தினுடைய மூக்கை அறுத்து அந்த இரத்தத்தை எடுத்து தன்னுடைய சட்டைகளெல்லாம் கிழிச்சு அதில் தடவிக்கிட்டு அல்லத்தீமா அல்லத்தீமா, ஆபத்து ஆபத்து என்று எல்லாரையும் அழைச்சி, யா மாஷர குறைஷ், குறைஷி கூட்டத்தார்களே, உங்களுடைய பொருள்கள் எல்லாம் நாசமாக போக போகுது, உங்களுடைய பொருள்களை எல்லாம் முகமது நபியா உங்களுடைய தோழர்கள் அபகரிக்க வந்துட்டாங்க, உங்களுடைய பொருள்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு போருக்கான அறிவிப்பு செய்கிறார். இதுதான் சரியான தருணம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அபூஜஹல் சொன்னால் இதை விடக்கூடாது, முகமது நபியையும் அவர்களுடைய தோழர்களையும் கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு எல்லாரையும் ரெடி பண்ணுறான். மக்காவில் எல்லாரும் வந்தே ஆகணும், வர முடியாதவங்க அவங்க சார்பாக யாரையாச்சும் அனுப்பி வைக்கணும். அப்படிங்கையில் அபூலஹப் அவரால் வர முடியலை, அவருக்கு ஒரு ஆள் கடன் கொடுக்கணும், அவர் அனுப்பி வச்சார். இது மாதிரி மக்காவில் எல்லாரும் ஒவ்வொரு வீட்லேருந்து ஒரு ஆள் வந்தாங்க. எதுக்காக? மதீனாவுக்கு போய் அங்கே உள்ள முஸ்லீம்களை கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோட 1000 நபர் கொண்ட ஒரு படை, 1000 பேர் கொண்ட ஒரு படை மதீனாவை நோக்கி வர்றாங்க. வர்ற வழியிலேயே இந்த அபூ சுஃபியான் இவங்க தப்பிச்சிட்டாங்களா இல்லையா, மறுபடியும் செய்தி அனுப்பி வைக்கிறாங்க, நாங்கள் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். உடனே அபூஜஹல், நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், நாங்கள் பத்ருங்கிற இடத்துக்கு போவோம், அங்கே போய் தண்ணி அடிப்போம், 3 நாள் உட்காந்து அங்கே நடன மங்கைகளை வச்சு ஆட்டம் போடுவோம், பாட்டு பாடுவோம், கூத்து கும்மாலம் அடிப்போம். நாங்கள் முஸ்லீம்கள் அடிக்கிற அடியில் அரபு உலகமே எங்களை கண்டு பயப்படணும். நாங்கள் முஸ்லீம்களுக்கு கொடுக்குற அடியில் அரபுலகம் ஆடி போகணும்னு நினச்சார். யாரு?
அபூஜஹல் நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன்னு முன்னேறி வர்றாரு பத்ருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இப்போ இந்த செய்தி வருது. என்ன செய்தி? அபூ சுஃபியான் அவங்கள மடக்க தானே போனாங்க. அபூ சுஃபியான் பத்திரமா தப்பிச்சு போயிட்டாரு. இன்னொரு செய்தியும் வருது, அதற்கு பதிலாக அபூஜஹல் 1000 பேர் கொண்ட படையோட தாக்க வர்றாரு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்த 313 பேரில் சுமார் 83 பேர் தான் மக்கத்து சஹாபிகள், முஹாஜிர்கள். மிச்சம் எல்லாருமே அன்சாரி சஹாபாக்கள். இப்போ போருக்கான அபாயம் வந்துருச்சு. இவங்க எதை நினச்சி போனாங்க? பெரும் லாபம் வரும், நம்ம கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கிலோ கணக்கில் தங்க தள்ளிட்டு வந்துடலாம், அவங்களுடைய 1000 ஒட்டகத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம், அவங்களுடைய பொருளாதாரம் நம்மளுடைய பொருளாதாரத்தை வச்சுருக்கிறாங்க, நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய கையில் மீண்டும் கிடச்சிருன்னு வந்தாங்க. வந்த இடத்துல பார்த்தா அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதற்கு நேர்மாற்றமாக சண்டை நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தலைவர், எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க முன்னெடுத்து போகலை. உடனே சஹாபாக்களை ஒன்றிணைக்கிறாங்க. ஒன்றிணைச்சு மஷூரா போடுறாங்க. மஷூரா கேட்குறாங்க. எல்லா சஹாபாக்கள் இருக்கிறாங்க, மக்கத்து சஹாபாக்கள், அந்த மதீனாத்து சஹாபாக்கள், மொத்தம் 313 பேர் இருக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி வந்தோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன செய்யலாம்? அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சாங்க. அல்லாஹ்வின் தூதரே சண்டை போடுவோம். மறுபடியும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே சண்டை போடுவோம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு எந்திரிச்சு சொன்னாங்க. மூணாவது மிக்தாது ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு சொன்னாங்க, சில பயான் முடியலை, ஒவ்வொரு இதுலேயும் நான் கொஸ்டின் கேட்பேன், சில நீங்கள் பதில் சொல்லியே தான் ஆகணும், நல்லா கவனிச்சிக்கிறீங்க, அது மதரசா பிள்ளைங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு எந்திரிச்சு சொல்கிறாங்க, அடுத்து உமர் ரலியல்லாஹு எந்திரிச்சு சொல்கிறாங்க, மிக்தாது ரலியல்லாஹு எந்திரிச்சு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே சண்டை போடுவோம். பனி இஸ்ரவேலர்கள் மூசா நபியை பற்றி சொன்னாங்களே, அந்த ரப்புக்கு ஃபகாத்திலா, நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்குறோன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம்னு நினச்சிங்களா? நாங்கள் சண்டை போட தயாராக இருக்கிறோன்னு மிக்தாது ரலியல்லாஹு சொன்னாங்க. இந்த 3 பேர் யாருன்னு சொன்னால் முஹாஜிர் சஹாபிகள், மக்கத்து சஹாபிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்குறாங்க, என்ன செய்யலாம்? அப்போ மதீனாவினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த ஒரு சஹாபி. இவர்களுடைய மரண செய்தியை கேட்டு இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வின் சிம்மாசனம் ஆடி போனது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கான காரணம் என்ன? ஏன் அல்லாஹ்வுடைய அரிசி ஆடுனுச்சு? அதற்கான காரணத்தை நம்ம இங்கே விளங்கலாம். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறத பார்த்தா மதீனாவாசிகளான எங்களை தான் நீங்கள் கேட்குற மாதிரி தெரியுதே. ஆமாம் அப்படின்னா சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எதுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டாங்கன்னு சொன்னால், மதீனத்து சஹாபாக்கள் எல்லாம் கொடுத்தாங்க, இருக்க இடம் கொடுத்தாங்க, உடுத்த உடை கொடுத்தாங்க, உண்ண உணவு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ என்ன நிலைமை வந்து நிற்கிது? சண்டை போடுற நிலைமை, போர் புரியக்கூடிய நிலை, உசுறு போனால் வராது என்கிற ஒரு நிலை, உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே மதீனத்து சஹாபாக்கள்கிட்ட அவங்க இவ்வளவு தந்த அவங்கள நம்ம இந்த நிர்பந்தத்துக்கு ஆக்குறோமே என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவாசிகளான அவங்களுடைய தலைவர் சொன்னாங்க எந்திரிச்சு, அல்லாஹ்வின் தூதரே ஆமன்னா பிக்க, உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கிறோம், வஸத்தக்னாக, உங்களை நாங்கள் நபி என்று உண்மைப்படுத்தி இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இதோ பாருங்க, அந்த கடல், அந்த கடலில் எங்களை குதிக்க சொன்னா ஏண்டு கேள்வி கேட்காம நாங்கள் குதிப்போம். இந்த கடலில் எங்களை குதிக்க சொன்னால் ஏன் என்ற கேள்வி இல்லாமல் குதிப்போம், எங்களில் ஒருவரும் பின்வாங்க மாட்டார் என்றார்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வார்த்தையை கேட்டது அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பிரகாசமானுச்சு. ஏன்? எல்லாம் கொடுத்தவர்கள் அவங்க தங்களுடைய குடும்பத்தை யோசிக்கல, தங்களுடைய தொழில்துறை யோசிக்கல, ஊடு வாசலை யோசிக்கல, பாசமான மனைவி மக்களை யோசிக்கல, நிர்பந்தமான நிலை. நம்ம வார்த்தையில சொல்லிடலாம், அந்த சுச்சுவேஷனில் இத்தனையும் கொடுத்து நம்மளா இருந்து நினச்சிக்குவோம், உசுருமா கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பின்வாங்கிறோம். ஆனால் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் சொன்னால் எதையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம், வாங்க சண்டை போடுவோண்டா. அதனால் தான் நான் சொன்னேன்,
சஅத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை கண்டு நபி அவர்களுடைய முகம் மலர்ந்தது. இந்த பத்ர் போருடைய வரலாறை நாம் அறிந்தால்தான், இந்த நிகழ்வை நாம் அறிந்தால்தான் சஹாபாக்களுடைய உச்சபட்ச ஈமானை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். சஹாபாக்களுக்கு தங்களுடைய குடும்பம் பெரிதல்ல, தங்களுடைய தொழில்துறைகள் பெரிதல்ல, காசு பணங்கள் பெரிதல்ல, ஈமான் தான் தங்களுக்கு பெரிது. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் தங்களுக்கு எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள். அதனால்தான் அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க. அதனால தான் அல்லாஹ் சொன்னா அவங்கள மாதிரி ஈமான் கொள்ளுங்க. ஆக இந்த பத்ருடைய வரலாறு நமக்கு சஹாபாக்களுடைய ஈமான் எந்த அளவிற்கு உயர்வானது என்பதை கற்றுத்தரும். அதே போன்று இன்னொரு பாடம், இந்த பத்ர் போரை நம்ம படித்தா, இந்த வரலாறை நம்ம தெரிஞ்சா, அல்லாஹு தாலா அவரை நம்புறவங்களை கைவிட மாட்டான். மைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹ்வை நீங்கள் நம்பினால் உங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ் அவனை நம்பியவர்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். வாழ்க்கையில் சில சோதனை வரும், தாங்க முடியாத கஷ்டங்கள் வரும், தாங்க முடியாத ரணங்கள் வரும், ஏற்க முடியாத இழப்புகளும் பிரிவுகளும் வரும். எத்தனையோ நம்மை விட்டும் பிரிந்து செல்லும் சோதனைகளும் ரணங்களும் மன ஆபத்துகளும் மன உளைச்சல்களும் ஏராளமாக ஏற்படும். ஆனால் கடைசியில் அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும், உங்களுடைய ஈமான் சரியாக இருந்தால். சஹாபாக்களின் ஈமான் புனிதமானது, அவர்களுடைய ஈமான் தரமானது. அதனால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சானா இல்லையா? எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாங்க? தூங்கிட்டீங்களா? 1000 பேர். மாஷா அல்லாஹ். அவங்கள்ட்ட எத்தனை ஒட்டகம் இருந்துச்சு? 700. மாஷா அல்லாஹ். எத்தனை குதிரை இருந்துச்சு? எத்தனை? 100 அல்லது 200? சரி, 200. 600 கவசங்கள் இருந்துச்சு. பிரம்மாண்டமான ஒரு படை. இத்தனைக்கு எல்லாருமே போர் செய்யக்கூடிய வீரர்கள். முஸ்லீம்கள்கிட்ட எத்தனை பேர் இருந்தாங்க? 313. மாஷா அல்லாஹ். எத்தனை ஒட்டகம் இருந்துச்சு? 1000-ஆ? சொல்லுங்க. 313 பேருக்கு ஏன் 1000 ஒட்டகம்? குழந்தை. நான் தப்பா சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ். அந்த புள்ள ஆர்வமாக சொல்லுதே, நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு சொல்லுதே. அதுக்கு மேலே என்ன வேணும்? முஸ்லிம்களிடத்தில் 70 ஒட்டகம் இருந்துச்சு. எத்தனை குதிரை இருந்துச்சு? 2 குதிரை இருந்துச்சு. மிக்தாத் ரலியல்லாஹு ஒன்று, ஜுபைர் ரலியல்லாஹு ஒன்று, மொத்தம் 2 குதிரை தான். எதிரிகளிடத்தில் ஆள் பலம் இருந்தது, ஆயுத பலம் இருந்தது, அசுர பலமாய் நின்றார்கள். முஸ்லிம்களிடத்தில் ஆள் பலமும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை. இத்தனைக்கு இவங்க எல்லாருமே விவசாயிகள். எதிரிகளிடத்தில் எல்லாம் இருந்தது, ஆனால் முஸ்லிம்களிடத்தில் எதிரிகளிடத்தில் இல்லாத ஈமான் நிரம்ப இருந்தது. அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிம்மதியான ஒரு வெற்றியை கொடுத்தான். முஸ்லிம்களிடத்தில் எதுவும் இல்லாவிட்டாலும் ஈமான் இருந்ததுனாலே அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தானா இல்லையா? அது மாதிரி நம்முடைய ஈமான் தரமாக இருந்தால் நம்ம எப்படியாப்பட்ட ஆளுண்டு தேவையில்லை. நம்ம பணக்காரனாக இருக்கலாம், நம்ம வெள்ளைய கருப்பாக இருக்கலாம், யாராக வேண்டாலும் இருக்கலாம். நம்முடைய ஈமான் தரம் என்றால், நம்முடைய ஈமான் புனிதம் என்றால், நம்முடைய ஈமான் சரியானது என்றால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி கடைசியாய் வந்து நிற்கும். அது எப்படியாப்பட்ட சோதனையாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட சூழ்ச்சிகளாக இருக்கட்டும், நிச்சயம் அல்லாஹு தஆலா உதவி செய்வான் என்பதை இந்த பத்ருடைய வரலாற்றினுடைய அந்த பத்ருடைய வரலாற்றின் மூலமாக நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய 2வது பாடம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடறேன், முடிவுக்கு வந்துட்டேன் கொஞ்சம், சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அதுக்கடுத்து சஹர் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த பத்ருடைய வரலாற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மிக மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டவங்க இல்லை. மக்கத்து முஷ்ரிக்குகள் எல்லாருமே அல்லாஹ் வணங்கினாங்க. வலையின் சால்தகும் மண் ஹலக்க சமாவாத்தி வல்லர்ல லயக்கூலன்ன அல்லாஹ் லயக்கூலுன்ன அல்லாஹ். மக்கத்து காஃபிர்கள்ட்ட வானத்தையும் பூமியையும் படைச்சது யாருன்னு கேட்டால் யாருன்னு சொல்லுவாங்க?
லயக்கூலுன்ன அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவார்கள் அல்லாஹ். யாருன்னு சொல்லுவாங்க சொல்லுங்கம்மா, நான் மட்டும் எவ்வளோ நேரம் பேசுகிறேன். அல்லான்னு சொல்லுவாங்க. காரணம் அல்லாஹ் அவங்க நம்பி இருந்தாங்க. அவங்க செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? அவங்க செஞ்ச மிக மோசமான செயல் என்ன தெரியுமா? இறை தூதரையும் அவர்களை நேசித்த இறை நேசர்களான சஹாபாக்களையும் உதாசீனப்படுத்தினாங்க. இறை தூதரையும் இறை நேசர்களையும் நிந்தனை செய்தார்கள். அவங்களை கொச்சப்படுத்தினாங்க. அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க. அபூஜஹலும் துவா செஞ்சான் மதுரை அன்னைக்கு. அல்லாஹ் ஏற்றுக்கிறல. ஏன்? அவர்கள் இறை தூதரையும் இறை நேசர்களையும் நிந்தித்தார்கள். அவர்களை ஏசி பேசினார்கள். ஒரு நாள் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மக்காவினுடைய தலைவர்கள் 7 பேர் இருக்கிறாங்க. அபூஜஹல், உத்துபா, ஷைபா, உக்பத் இப்னு உமையத் இப்னு ஹலஃப் போன்ற பெரும் தலைகள்லாம் உட்காந்துருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் தொழுகி இருக்கிறான். அபூஜஹல் கேட்குறான், உங்களுக்கெல்லாம் இந்த தெரிஞ்ச விஷயம் ஷார்ட்டாக போயிடுறேன். அவங்க மேலே குடல் அள்ளி போட்டப்பட்டுச்சு இல்லையா? இந்த ஒட்டகத்தினுடைய கழிவு போடப்பட்டுச்சா இல்லையா? கடைசியில் ஃபாத்திமாலேருந்து எடுத்து போடுவாங்க. இந்த வரலாறு முடிஞ்ச பின்னாடி ரசூலுல்லாஹ் தொழுகையிலேருந்து எந்திரிச்சு போவாங்க. அந்த 7 பேர் உட்காந்துருந்தாங்க பாருங்க. அவங்கள பார்த்து பதுவா செஞ்சாங்க. அல்லாஹும் அலைக்க பி அபி ஜஹல், அல்லாஹும் அலைக்க பி ஷைபா, அல்லாஹும் அலைக்க பி உத்பா, அல்லாஹும் அலைக்க பி உமையத் இப்னு ஹலஃப், அல்லாஹும் அலைக்க பி உக்பத் இப்னு முஐத் என்று ஒவ்வொருவருடைய பேரையும் சொல்லி, யா அல்லாஹ் இவங்களெல்லாம் நீ உற்றாத, இவர்களையெல்லாம் கடுமையான பிடி என்று பதுவா செஞ்சாங்க. இதனுடைய விளைவு எங்கே தெரிஞ்சிச்சு தெரியுமா? எப்போவுமே நல்லவங்களுடைய துவாவை தான் வாங்கணுமே தவிர பதுவாவை வாங்கிடக்கூடாது. அவங்க நம்முடைய உஸ்தாதுமார்களாக இருக்கலாம், அல்லது இறைநேசர்களாக இருக்கலாம், இமாம் பெருமக்களாக இருக்கலாம். நல்லவர்களிடத்தில் துவாவை தான் வாங்கணும். அவர்களுடைய மனதை சஞ்சலப்படுத்தி, அவர்களை காயப்படுத்தி, அவர்களை கொச்சைப்படுத்தி, இறைநேசர்கள் என்று இன்று ஒரு கூட்டம் அவர்களை கொச்சைப்படுத்துகிறதே, அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்கட்டும். இல்லை என்றால் அல்லாஹ் கொடூரமாக அவர்களை எல்லாம் அழித்தொழிப்பான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இறைநேசர்களை உதாசீனம் செய்பவர்களை அல்லாஹ் கொன்னே விடுவான் என்பதை பத்ருடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க 7 பேருக்கும் பதுவா செஞ்சாங்களா இல்லையா? இது எப்போ வெளிப்பட்டுச்சு தெரியுமா? பத்ருடைய போரில் வெளிப்பட்டுச்சு. ரொம்ப அகங்காரமாக வந்தாங்களா இல்லையா? முஸ்லீம்கள் அழிச்சு ஒழிப்போன்னு சொல்லிட்டு இந்த மக்காவினுடைய 7 தலைகளும் உருண்டோடியது இந்த பத்ர் போரில் தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஆரம்பத்தில் போர் நடக்குதுன்னு சொன்னால், எல்லா போர் நடக்கிறது எல்லாரும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஒரு ரிஹர்சல் நடக்கும், ஒரு ட்ரையல் மாதிரி. எதிரிகள்லேருந்து 3 பேர் வருவாங்க, முஸ்லீம்கள்லேருந்து 3 பேர் வருவாங்க. எதிரிகள்லேருந்து யார் யார் வந்தா சொல்லுங்கள்? உத்துபா, ஷைபா, வலீத், இந்த 3 பேர் வந்தாங்க. முஸ்லீம்கள்லேருந்து சில அன்சாரி தோழர்கள் போனாங்க. அவங்க முன்னாடி சொன்னாங்க, நீங்கள் யார் அன்சாரி, உங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது, நீங்கள் போங்க, எங்களுக்கு நிகரான ஆளை வர வைங்கன்னாங்க. அதற்கப்புறம் யார் யார் வந்தா? முஸ்லீம்களில் 3 பேர். யார் வந்தது? அபூபக்கர் வந்தாங்களா? அப்பாஸ் இல்லவா? சொல்லுங்க. வருஷம் சொல்கிறாங்களா இல்லையா? பயன் பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ தூங்கிக்கிட்டு இருந்தால் எப்படி தெரியும்? நைட்டு 2 மணி தான், கஷ்டம்தான். பயானே பேசையில் பயானை கவனிக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, சொல்லி தான் ஆகணும். அலி ரலியல்லாஹு மாஷா அல்லாஹ். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, மறந்துடக்கூடாது சரிங்களா? 3 பேர் போனாங்க. ஹம்சா ரலியல்லாஹு ஒரே அடியில் அடிச்சு விட்டாங்க. யாரை? உத்துபாவை. அவங்க பெரிய வீரர் இல்லையா? ஹம்சாண்டா சிங்கன்னு அர்த்தம். ஒரே அடியில் முடிச்சு விட்டாங்க உத்துபாவுடைய கதையை. அலி ரலியல்லாஹு அவங்க எப்படியாப்பட்ட வீரர் நமக்கெல்லாம் தெரியும். ஒரே அடி அடித்தாங்க ஷைபாவை, அவனும் வீழ்ந்தான். அதுக்கடுத்து உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கும் அந்த வலீத் என்பவனுக்கு கொஞ்சம் தள்ளு முள்ளு நடக்குது. உடனே ஹம்சாரில் போய் அவங்க கதையை முடிச்சு போடுறாங்க. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 தலைகள் உருண்டுருச்சு. ஃபஸ்ட்டு 3 பால்லையே 3 விக்கெட்டு, 3 பிக் விக்கெட்டு, 3 பெரிய விக்கெட். 7 தலைவர்கள் தங்களை அடக்க எவரும் இல்லை என்று அழிச்சாட்டியம் செய்த உத்துபாவும் ஷைபாவும் வலீதும் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போனாங்க.
அல்லாஹ் 3 பேருடைய தலையும் உருட்டி எடுத்தான். அதற்கடுத்து உமையத்து இப்னு ஹலஃப், அவன் ஆல்ரெடி இந்த போருக்கு வர்றதுக்கு பயப்பட்டான். எதுக்குன்னு சொன்னால் இவனுக்கு தெரியும் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்யப்பட்டது இவன் கொல்லப்படுவான் என்று. அதனால உமையா வராமல் தான் இருந்தான். அவனை எப்படியோ உசுப்பேத்தி விட்டு, நீ என்ன பொம்பளையா போருக்கு வராமல் இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, 4 பேர் கூட இருப்பானா இல்லையா. எப்போவுமே கூட இருக்கிறவங்க நல்லவங்களாக இருந்தால் அவங்க சொல்கிறதான் கேட்கணும். இந்த உசுப்பேத்தி வேடிக்கை பார்ப்பானா இல்லையா, அவன் சொல்கிறதை கேட்டுறக்கூடாது. அது பெரிய ஒரு நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி தான் உமையத் இப்னு ஹலஃபை உசுப்பேத்தி விட உக்பத் இப்னு உமைத் அவரும் கடைசியாக போருக்கு வர்றார். வேகமாக போகக்கூடிய குதிரை எல்லாம் சுதாரிப்போட வர்றார். கடைசியில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு துரத்தி அவங்கள கொண்டாங்க. பிலால் ரலியல்லாஹு யாரு, நம்மளாம் கேள்விப்பட்டிருமா இல்லையா, அகதுன்னு சொல்லி கொடுமைப்படுத்தினான்ல ஒரு எஜமா. பிலால் ரலியல்லாஹு இந்த நெருப்பில் போட்டு இதில் பாலைவனத்தில் போட்டு, அது யாருன்னா அந்த உமையத் இப்னு ஹலஃப் தான், அவனுடைய எஜமான் தான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையாலேயே கொல்லப்பட்டான் அந்த உமையத் இப்னு ஹலஃப் பத்ருடைய போர்க்களத்தில். அதே போன்று மற்ற தலைவர்கள் எல்லாருமே இந்த போரில் கொல்லப்பட்டாங்க. குறிப்பாக அபு ஜஹல் எப்படியாப்பட்டவன், ஆரம்பத்தில் அபு சுஃபியான் அவங்க ரலியல்லாஹு அன்ஹு செய்தி அனுப்பி வச்சாங்க தானே, நாங்கள் சேஃபாக வந்துட்டோம் போயிருங்கன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான், நாங்கள் பதிலுக்கு போவோம், ஆட்டம் போடுவோம், பாட்டு படிப்போம், கும்மான் அடிப்போம், மங்கையர்களை ஆட விட்டு ரசிப்போம், முஸ்லீம்களை அடிக்கிற அடியில் அரபுலகம் காணாமல் போகணும், எங்களை பார்த்தாலே பயப்படுன்ட்டான். கடைசியில் அவனுடைய நிலைமையை பாருங்கள். முஆது முஅவ்வித்னு 2 சின்ன பிள்ளைங்க, அவங்க எப்படியோ ரசூலுல்லாஹ்க்கு தன்னுடைய திறமையை காட்டி வந்துடுறாங்க போருக்கு. அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. ஒரு பிள்ளைக்கு 9 வயசு, இன்னொரு பிள்ளைக்கு 11 வயசு. நம்ம வீட்டு பிள்ளைலாம் என்ன செய்யும், ஃப்ரீ ஃபயரில் பப்ஜியில் கேம் விளாண்டு அடுத்தவனை சுடுவான். முஆது முஆது முஅவ்வித் 2 பேரும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு போகிறாங்க. போய் அபு ஜஹல்னு ஒருத்தன் இருக்கிறானா, ஏன்னா அவங்க அன்சாரி சஹாபாக்களுடைய பிள்ளைங்க. அபு ஜஹல்ன்றா யாருலாம் உங்களுக்கு தெரியாது. அபு ஜஹல்னு ஒருத்தன் இருக்கிறானாம்ல, அது யார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எல்லாம் கேட்டாங்க, ஏன்பா இல்லாமல் ரசூலுல்லாஹ் ரொம்ப திட்டுறானாம்ல. மதீனாவாசிகளுடைய பிள்ளைகளை பாருங்க, ரசூலுல்லாஹ்வின் மீது கொண்ட நேசம், அவன் ரசூலுல்லாஹ்வை திட்டுறானாம்ல. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு காட்டினாங்க, இதோ அந்த பாருங்க அவங்க தாண்டு. சீறி பாய்ந்தார்கள் இருவரும். சனப்பொழுதில் அவங்க 2 பேரும் அந்த அபூஜஹலை கிடாத்தி 2 பேரையும் அந்த அபூஜஹலுடைய கதையை முடிச்சு விட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள யாரு முஸ்லிம்களை கொன்று ஒழிக்க வேண்டும் என்று கிளம்பியவன், அதிகார மமதையில் ஆடிய அபூஜஹல் 2 சின்ன பிள்ளைங்க கையால் கொல்லப்பட்டான். அல்லாஹ் தஆலா தான் நாடினால் எதையும் சாதிப்பான். எதற்கு இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இவங்க எல்லாருமே அல்லாஹ்வை நம்பினவங்க தான், அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சவன் தான். அபூஜஹல் அந்த நாள் அல்லாஹ் அவனை கைவிட்டான். ஏன்? மதிக்க வேண்டியவர்களை இவர்கள் மதிக்க தவறினார்கள். இறை தூதரையும் இறை நேசர்களையும் மதிக்க தவறுவோமையானால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுடைய பதுவாக்களை பெறுவோமையானால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மளை கொன்னே விடுவான். எப்படி உத்துபாவை கொண்டானோ, எப்படி ஷைபாவை கொண்டானோ, எப்படி உமையாவை கொண்டானோ, எப்படி அபூஜஹல் கொல்லப்பட்டானோ, அதுபோன்று சின்னா பின்னப்பட்டு விடுவோம். நல்லவர்கள் விஷயத்தில் எப்பொழுதுமே மைக்கு கிடச்சிங்கிறதுக்காண்டி கண்டதெல்லாம் பேசுகிற இன்னைக்கு அப்படி தான் நடக்குது. மைக்கை 4 பேர்கிட்ட கொடுத்தவொடனே என்னென்ன பேசுகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழியை கொடுக்கட்டும். ஆக நல்லவர்களுடைய துஆக்களை பெறணும். இல்லையானால் நல்லவர்களை பகைத்து கொண்டால் அல்லாஹ் அவர்களை சின்னாப்படுத்தி விடுவான் என்பதையும் இந்த பத்ருடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அதே மாதிரி இந்த பத்ருடைய வரலாறுல நிறைய அற்புதம் நடந்துச்சு. நிறைய அற்புதம் நடந்துச்சு. எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1/4 மணி நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் சரியாக முடிச்சிருவேன். நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு, சரிங்களா? அதில் ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? அன்னைக்கு நைட்டு விடிஞ்சா போர் நடக்குது. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே அழகாக தூங்கிட்டாங்க. விளங்குதா? இல்லை தூங்கிட்டு இருக்கிறீங்களா? அங்கே என்ன அற்புதம் நடந்துச்சு இங்கே வந்து பாருங்கள், அதை விட பெரிய அற்புதம் நடக்குதுங்கிறீங்களா? அவங்க என்ன தூங்குறாங்க, இங்கே வந்து பாருங்கள். நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நாங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியா?
அல்லாஹு தாலா அன்றைய இரவில் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னால், எல்லாருக்கும் அழகான ஒரு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். அழகாக தூங்கிட்டாங்க. காரணம் நம்ம தூக்கம் வருதா, தூங்கிடலாம் சால கவலைப்படாது. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், தூக்கம்ங்கிறது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. காரணம் எத்தனை பேர் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேரை போய் பாருங்கள், பெரிய பெரிய பணக்காரவங்க பெரிய பெரிய மாடி வீட்டில் இருப்பாங்க, ஏசி ரூமில் இருப்பாங்க, சொகுசான மெத்தையில் இருப்பாங்க, தூக்கம் வராது. தூக்க மாத்திரையை போட்டும் தூக்கம் வராது. அல்லாஹ்தால நம்ம படுத்தோன்னையுமே பயானை பேசிக்கிட்டு இருக்கையிலே அல்லாஹ் நம்மளை தூங்க வைக்கிறானே, அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். என்ன அப்போ அன்று இரவு அழகான முறையில் அல்லாஹ் என்ன விடிஞ்சா போர் நடக்குது, எப்படி தூக்கம் வரும்? அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான், அது ஒரு அற்புதம். அதே போன்று அல்லாஹ் அன்று இரவு அழகான ஒரு மலையை கொடுத்தான். காரணம் ஷைத்தான் அந்த இரவில் அவங்களுடைய மனசில் வசுவசாவை ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். நிறைய சஹாபாக்கள் குளிப்பு கடமையாக இருந்தாங்க. எப்படி போர் செய்கிறது, ஒரு இந்த ஒரு இதோட நிலையில், ஒரு நஜிஸுடைய நிலையில் எப்படி குளிக்கிறதுன்னு ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். அல்லாஹ் தாலா மலையை பொழிவித்தான். அது மாத்திரமல்ல, முஸ்லீம்கள் நின்ற இடம் மலையினால் அழகாக மாறிடுச்சு. ஆனால் எதிரிகளுடைய இடம் அப்படியே சேரும் சவதியாக மாறிடுச்சு. இது ஒரு அற்புதம். இன்னொரு அற்புதம், முஸ்லீம்களுடைய கண்களில் அல்லாஹ் தாலா எதிரிகளை கம்மியாக காட்டினான். ஏன் 1000 பேரில் அப்படின்னு தெரிச்சு ஓடிடக்கூடாது என்பதற்காக. அதே நேரத்தில் காஃபிர்களுக்கு அல்லாஹ் தாலா முஸ்லீம்களை ஏற்கனவே கம்மியான பேர் தான், இன்னும் குறைவாக காட்டினான். ஏன் 5 நிமிஷத்தில் கதையை முடிச்சு போட்டு போயிடுவோண்டு. அல்லாஹ் தாலா இது போன்று நிறைய அற்புதங்களை பண்ணினா, அதில் பேரற்புதம் அல்லாஹு தாலா இந்த போரில் சுமார் 1000 அல்ல, 3000 அல்ல, 5000 மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சான். நிறைய போர்களுக்கு மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க, ஹுனைன் போருக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, வந்து போர் செஞ்சதில்லை. ஆனால் பத்ருடைய போரில் கவச ஆடைகள் அணிந்து போர் ஆயுதங்களுடன் வந்து மலக்குமார்கள் போர் செஞ்சாங்க. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, நாங்கள் வாளை வசத்துவோம், ஆனால் தலை என்ன செய்யும், அந்த வாள் வெட்டுறதுக்கு முன்னாடி தலை தனியாக போய் விழும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மலக்குமார்கள் வெட்டினது. சில நபர்களுடைய மூக்கு அறுபட்டு போய் முகங்கள் எல்லாம் கிழிந்து போய் சாட்டைகளால் அடிக்கப்பட்டு கடந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது எல்லாமே மலக்குமார்கள் செஞ்ச வேலை. மலக்குமார்கள் களத்தில் இறங்கி போர் செய்தார்கள். அல்லாஹு தாலா மலக்குமார்களை கொண்டு உதவி செஞ்சான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வீரர்கள் எல்லாம் சின்ன சின்ன சஹாபாக்களால் சிறைபிடிக்கப்பட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பிடிச்சிங்க, ஆனால் உங்களுக்கு உதவியாக இருந்தது மலக்குமார்கள். ஒருத்தவங்க பின்னால் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்க ரசூலுல்லாஹ் வருவாங்க. ரசூலுல்லாஹ் நாங்கள் கனிமத் பொருட்கள் எடுக்கிறதுக்காண்டி நின்றோம், ஆனால் யாரோ ஒருத்தவங்க வேகமாக வந்தாங்க, வந்ததில் என் நண்பர் மூர்ச்சையாகிவிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாக்க ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், அது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார். இது மாதிரி அல்லாஹு தாலா மலக்குமார்களை கொண்டு இந்த இரவில் உதவி செஞ்சான். இது மாதிரி நிறைய அற்புதம் நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால், அன்றைய பத்ருடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் ஆற்றல்கள் எல்லாம் வெளிப்பட்டுச்சு. நாளைக்கு போர், ரசூலுல்லாஹ் இன்னைக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? சில இடங்களை வட்டமிட்டு, இந்த இடத்தில் அபூஜஹல் வீழ்த்தப்படுவான், இந்த இடத்தில் உத்பா வீழ்த்தப்படுவான், இந்த இடத்தில் செய்வா கொல்லப்படுவான் என்று ஒவ்வொரு எதிரிகளும் வீழ்த்தப்படுவதை குறித்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எந்த இடத்த குறிப்பிட்டு காட்டினாங்களோ அந்த இடத்த விட கொஞ்சம் கூட நகரலை. அந்தந்த இடங்களில் அந்தந்த தலைவர்கள் வீழ்த்தப்பட்டு கிடந்தார்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றல்களும் அந்த பத்ர் போரில் வெளிப்பட்டது. அதற்கு பின்னாலே பத்ர் போரில் அல்லாஹ் தஆலா மகத்தான வெற்றியை கொடுத்தான். எதிரிகளில் 70 நபர்கள் கொல்லப்பட்டாங்க. எதிரிகள் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க? முஸ்லீம்களில் எத்தனை பேர்? 14. எத்தனை பேர் எதிரிகள் கொல்லப்பட்டாங்க? அதான் சொன்னீங்களா? எத்தனை 14. மாஷா அல்லாஹ், 14 தான் கரெக்டாக சொன்னீங்க. மறுபடியும் கேட்கல, தைரியமாக சொல்லணுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், பயப்படக்கூடாது. அப்போ முஸ்லீம்களில் 14 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த சிறைவாசிகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டாங்க.
அந்த 70 பேர்கிட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முறையில் நடந்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நடந்தாங்கன்னு சொன்னால், தங்களுடைய உணவுகள் நல்ல நல்ல உணவுகளை எல்லாம் சிறை கைதிகளுக்கு கொடுத்துட்டு இவங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவாங்க. யாருக்கு? தங்களை கொல்ல வந்தவர்களை சிறைபிடிக்கப்பட்ட பின்னாலே அவர்களை கண்ணிய குறைவாக நடத்தாமல் நல்ல இடத்தை அமைத்து கொடுத்து, நல்ல உணவை கொடுத்து, நல்ல உடையை கொடுத்து, தனக்கு நல்ல இடம் இருக்காது, தனக்கு நல்ல உணவு இருக்காது, தனக்கு நல்ல உடை இருக்காது, அத்துணையும் சிறை கைதிகளுக்கு கொடுத்தாங்க சஹாபாக்கள். இதனால நிறைய நபர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. இது மாதிரி நிறைய பாடங்கள் இந்த பத்ருடைய வரலாற்றில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையின் முடிவுக்கு வருகிறேன். ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால், பத்ர் போர், இந்த பத்ர் போர் இதை பற்றி ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க. என்னம்மா சொல்லணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த போர்க்களத்தை பற்றி அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம இறைவா, இன் துகுலிக் ஹாதிஹில் ஐசாபா ஃபலம் துஅபத் அபதா. யா அல்லாஹ், இந்த கூட்டம், இந்த சிறு கூட்டம் இந்த பத்ரி போரில் தோல்வியுற்றால் இனிமேல் உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இந்த பத்ர் போரில் முஸ்லிம்கள் தோல்வியுற்றால் உன்னை வணங்கு உலகத்தில் எவரும் இருக்க மாட்டார்கள் என்றார். அதுதான் சத்தியமும் கூட. அன்னைக்கு முஸ்லிம்களுடைய கதையை முடிச்சிருந்தாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு நான் முஸ்லிமான்னு பேசவும் போகிறதில்லை, நீங்கள் முஸ்லிம்களாக இருந்து கேட்க போகிறதும் இல்லை. இதற்கெல்லாம் வித்திட்டவர்கள் யார்? அந்த பத்ர் போரினுடைய சஹாபா பெருமக்கள். அந்த பத்ர் போரில் கிடைத்த மகத்தான வெற்றியினால்தான் இன்னைக்கு நம்மெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம். அன்னைக்கு தோத்திருந்தால் இஸ்லாம் அழிகிறது மாத்திரமல்ல, வெற்றியின் விளைவு இன்னைக்கு உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இஸ்லாம் வியாபித்து இருக்கிறது. உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டுக்கு போங்க, எல்லா நாடுகளிலும் இன்று இஸ்லாம் குடிபெயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அத்தனைக்கும் காரணம் அன்று பத்ர் போரினுடைய வெற்றி தான். அதே மாதிரி இந்த பத்ர் போரில் கலந்துக்கிட்டாங்களா இல்லையா சஹாபாக்கள், அவங்கள பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா இந்த பத்ர்வாசிகளை பற்றி, அல்லாஹ் சொன்னா இந்த பத்ர்வாசிகளை பற்றி, யஅமலூ மா ஷஅதும் கத் கஃபர்து லக்கும். பத்ர் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொன்னா, யஅமலூ மா ஷஅதும், நீங்கள் என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிறீங்க. வாழ்ந்து மூத்தா போனவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லலை, வாழ்ந்துக்கிட்டு இருங்களை பற்றி அல்லாஹ் சொன்னால், நீங்கள் என்ன வேண்டாலும் செய்யுங்க, நான் உங்களை மன்னித்து விட்டேன். வாழும் காலத்திலேயே இனி வாழவிருக்கும் அத்துணைக்கும் மன்னிப்பு வழங்கப்பட்டவர்கள் பத்ர் சஹாபாக்கள். அப்படியானால் அவர்களுடைய தியாகத்தினுடைய உச்சம் எப்படி இருக்கும்? அன்னைக்கு அவங்க துணிஞ்சு போர் செஞ்சதின் விளைவுதான், அவர்கள் அன்று பின்வாங்காததின் விளைவுதான் இன்னைக்கு நம்மளாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம். அன்னைக்கு அவங்க போட்ட பில்லர், அவர்களுடைய ஈமானுடைய தரத்தினால்தான், அந்த உறுதியினால்தான் இஸ்லாம் என்கிற மரம் உலகம் முழுக்க வியாபித்திருக்கு. இன்னைக்கு நானும் நீங்களும் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் பத்ர்வாசிகள் தான். அந்த பத்ர்வாசிகள் நமக்கு தந்த பெரும் கொடை இந்த இஸ்லாம் தான். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு நைட்டு தானே அந்த சஹாபாக்களுக்காண்டி, அந்த சஹாபாக்கள் உசிரையே கொடுத்தாங்க, நமக்காக உசிரையை கொடுத்தாங்க. அதனால் நம்முடைய அம்மா அப்பா, நம்முடைய பிள்ளைங்க எல்லோரும் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய தியாகம்தான். அவர்களுக்கு காரணம், அதற்கு காரணம் அவர்களுடைய ஈமானுடைய உறுதிதான். அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் பத்ர் சஹாபாக்களுடைய விசேஷமாகும். பத்ர் சஹாபாக்களை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் ஏராளமான பாக்கியங்களை தருகிறான். ஒன்று வேணாம், உங்களுடைய வீடுகள் சோதனைகளில் இருந்து அகற்றப்பட வேண்டுமா? பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களை ஒட்டி வையுங்கள். உங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத் வேண்டுமா? பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களை ஒட்டி வையுங்கள். உங்களுடைய நோய்கள் தீர வேண்டுமா? பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்கள் கூறி அவர்களுடைய ஹக்கிலே அவர்களுக்காக துவா செய்யுங்கள். அவர்களை கொண்டு வசீலா தேடுங்கள். அல்லாஹ் அத்துணை கவலைகளையும் நீக்கி வைப்பான். அத்துணை நாட்டு தேட்டங்களையும் அல்லாஹ் நிச்சயம் நிறைவேற்றி தருவான். அனுபவமுற்றவர்கள், அதில் கை தேர்ந்தவர்கள், அதை பெற்றுக்கொண்டவர்கள் சொல்லக்கூடிய மகத்தான வார்த்தைகள் இவைகள் எல்லாம்
ஆக கண்ணியம் நிறைந்த இந்த பதில் சஹாபாக்களுடைய நினைவேந்தல் நிகழ்விலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அவர்களை நினைத்து இன்று நாம் உறங்காமல் அவர்களுக்காக நாம் விடிய விடிய முழித்திருக்கிறோம். இதன் பொருட்டால் அல்லாஹு தாலா நம்முடைய மரண நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அதே போன்று இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து தந்த எங்களுடைய மரியாதைக்குரிய எங்களுடைய உஸ்தாது பெருந்தகை ஹஸ்ரத் கிப்லா அவர்களை அல்லாஹ் தாலா எல்லா விதமான வாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக அந்த ஆக்கியல் புரிவானாக. அதே போன்று உஸ்வத்தின் ஹசனா உஸ்வத்து சாலியாத் இந்த மதரசாவில் கல்வி பயின்று சென்ற ஆலிமாக்களை கொண்டும் இப்பொழுது கல்வி பயின்று கொண்டிருக்கிற ஆலிமாக்களை கொண்டும் இனிமேல் கல்வி பயில இருக்கக்கூடிய ஆலிமாக்களை கொண்டும் அல்லாஹ் தாலா தீனுடைய விலையை வாங்கி கொள்வானாக. அல்லாஹு தாலா கியாமத்து நாள் வரை இந்த மதரசாவை நீடோடி நீள செய்வானாக. அல்லாஹு தாலா மறுமை நாள் வரை இந்த மதரசாவை நிலைத்திருக்க செய்வானாக. இந்த மதரசாவிற்காக யாரெல்லாம் தங்களுடைய உடலாலும் பொருளாலும் உதவி ஒத்தாசை செய்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கும் இந்த பதில் சஹாபாக்களின் பொருட்டால் மன்னிப்பை வழங்கி புரிவானாக. அவர்களுடைய நாட்டு திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவானாக. அவர்களை அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களையும் நம்மவர்களையும் ஒன்றாக இருக்கும் நல்லதொரு நசீபை எல்லாம் இந்த பதில் சஹாபாக்களின் பொருட்டால் தந்தல் புரிவானாக. வாய்ப்பு தந்தமைக்கு அல்லாஹ்விற்கும் அடுத்தபடியாக எங்களுடைய உஸ்தாத் அவர்களுக்கும் இந்த மதரசாவினுடைய மாணவ பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஜஸாக்குமுல்லாஹ் ஹஸனல் ஜஸா என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.